வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து யூனிட் பேங்கிங், ரைட்டுங்களா? இந்த யூனிட் பேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழாக்கம் வந்து இதுக்கு வந்து அழகு வங்கியியல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்லேருந்தே நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி பேங்கிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன இடங்களில் ஒரு பிரான்ச்சே இல்லாத பெட்டிக்கடை மாதிரி ஒரு ஆஃபீஸை வச்சு ஒரு சில நபர்களை வச்சு டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி லோனை லோக்கல் இருக்கக்கூடிய அந்த பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய பட்சமாக தான் இந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சரி, இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வேறு எந்த கண்ட்ரிலையுமே இதை வந்து அடாப்ட் பண்ணலை, இதை ஃபாலோ பண்ணலை. சரி சார், அப்போ எதுக்கு இந்த யூனிட் பேங்கிங் வந்து நாம் இங்கே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ யூனிட் பேங்கிங்கை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் நம்மளுடைய இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுங்க. ஆனால் அதன் மூலமாக நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டத்தை பற்றி ஒரு தரவான நாலேஜ் கிடைக்கும். ரைட், இப்போ யூனிட் பேங்கிங்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல லோக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த யூனிட் பேங்கிங் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து டெபாசிட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கே லோனாக கொடுக்குறாங்க. ஆகையினால அந்த மக்களுக்கு தேவையான எல்லா நலன்களும் இந்த பேங்க் மூலமாக கிடைக்கிறதுனால இது வந்து அந்த ஏரியாவை டெவலப் பண்ணிடுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்ஸ் ரீஜனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அன்றைக்கி பாரதியார் சொன்னார் இல்லையா, வடக்கை வளருது தெற்கே தேயுது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பேங்க் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த யூனிட் பேங்கிங் ஆங்காங்கே அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்தே டெபாசிட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கே லோனை கொடுக்கறது மூலமாக இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி இல்லாமல் இதெல்லாம் ஒன்று ஊரில் வளரும்போது அந்த நாடோ இல்லை அந்த மாநிலமோ நல்ல வளர்ச்சியை பெறுதுங்க. ஸோ யூனிட் பேங்கினுடைய இது ஒரு சிறப்பு அம்சமாக நம்ம சொல்லலாம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மேனேஜ்மெண்ட். இந்த யூனிட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து ரொம்ப சின்ன அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால, ஒரே ஒரு ஆஃபீஸ் வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய காரணத்தினால இதில் சூப்பர்வைஸ் பண்ணுறதோ இல்லை மேனேஜ் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப எளிதுங்க. இங்கே இந்த ஃப்ராடோ இல்லை இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இது நடப்பது வந்து மிக மிக குறைவு. நான் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட், நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியேட்டிவ் இன் பேங்கிங் மேனேஜ்மெண்ட். பேங்கிங்னா என்னன்னு தெரியும். ஸோ டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக லோனை கொடுக்குறது தான் பேங்கிங். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை சின்ன ஏரியாவில் இவங்க பண்ணும்போது எல்லாரும் மத்தியிலையும் வந்து என்ன அப்படின்னா, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்கிங், அந்த இன்கல்கேட்டிங் தி சேவிங்ஸ், அந்த சேவிங் அப்படிங்கிற பழக்கத்தை அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணி அதன் மூலமாக அவங்கள வச்சு அவங்களுக்கே நல்லது செய்கிறதுனால இந்த பேங்கிங் பிஸ்னஸை நல்லாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ள இனிஷியேட் பண்ணுறாங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ மோனோபோலிஸ்டிக் டெண்டன்சிஸ். சரிங்க, மோனோபோலிஸ்டிக்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே விதமான பொருளை ஏதாவது ஒரு வகையில் வேறுபடுத்தி எல்லா இடத்துலையும் விற்கக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் மோனோபோலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யூனிட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி அங்கே ஒருவர் யூனிட் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மற்றவர்கள் வரக்கூடிய வாய்ப்பானது மிக மிக கம்மிங்க. ஸோ அதே நேரத்தில் இங்கே மோனோபோலி வருமா, அதாவது அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, தானே மந்திரி தானே ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. ஸோ மோனோபோலிஸ்டிக் டெண்டன்சியும் கிடையாது, மோனோபோலி அப்படிங்கிற வாய்ப்பும் மிக மிக கம்மிங்க. ரைட், ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்எஃபிஷியன்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேங்க் இருக்கிறதுனால கட்டாயம் அதை வந்து கரெக்டான சீரான முறையில் அவங்க பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால இங்கே இன்எஃபிஷியன்ட் பிரான்ச் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது ஒருவேளை அந்த பேங்க்கு சரியாக செயல்படலை அப்படின்னாலே அதுவே என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் வந்து எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தால பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ டிலே இன் டேக்கிங் அ டெசிஷன். இங்கே பொறுத்த வரைக்கும் யூனிட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃபீஸோ, அதாவது தலைமைச் செயலகமோ அல்லது வந்து ரீஜனல் ஆஃபீஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அவங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதில் டிலே இல்லாமல் உடனடியாக என்ன பண்ணிடுவாங்க, அந்த டெசிஷனை எடுத்து ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னீங்கன்னா, பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர்ஸ். யூனிட் பேங்கிங் வந்து ஒரு சின்ன லொக்காலிட்டியில் ஆரம்பிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜரோ சரி, இல்லை அந்த கிளைகளில் வேலை பார்க்கக்கூடிய அந்த வங்கியின் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கஸ்டமரை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய நீடு என்னவாக இருக்கும், அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அவங்க வந்து கடனை கொடுத்தா சரியான முறையில் அவங்க திருப்பி செலுத்துகிறாங்களா, அவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அழகாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப பர்சனல் ரேப்பை வந்து இந்த பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய அந்த செலவு, அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைவுங்க. பாயிண்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் ஃப்ரீடம்.
ஸோ நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு தலைமைச் செயலகமோ இல்லை ரீஜனல் ஆஃபீஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க. ஸோ அவங்க ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஃப்ரீடம் இருக்குது, எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் பேங்கிங்குடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தீமைகள். ஸோ பல நன்மைகள் இருந்தாலும் அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிஸ்க். அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய அந்த இழப்பு இருக்கு இல்லையா, அந்த இடர், அது இந்த பேங்க்கில் திடீரென வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரே ஒரு பேங்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கிளைகள் கிடையாது, தலைமைச் செயலகம் கிடையாது, ரீஜனல் ஆஃபீஸ் கிடையாது. ஆகையினால தனக்கு வந்த இடரை என்ன செய்ய முடியாது, இன்னொருத்தருக்கோ இல்லை இன்னொரு பேங்க்கில் இருந்து ஹெல்ப்போ எடுக்க முடியாது, ரிஸ்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதுங்க. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்எபிலிட்டி இன் ஃபேஸிங் ஃபினான்ஷியல் கிரைசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி ஏற்படும் இல்லையா, சில நேரம் பேங்க்கில் அன்எக்ஸ்பெக்டடாக யாருக்காது கொடுக்கக்கூடாத நபருக்கு லோனை கொடுத்துருவாங்க. அவங்க சரியாக என்ன செய்ய மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி சில கேஸ் ஏற்பட்டு நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவங்க ஒரு ஹியூஜ் ஃபண்டை திடீர்னு எங்கேயிருந்து மூவ் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்குங்க. அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா பேங்கிங் டெவலப்மெண்ட் இன் பேக்வர்ட் ஏரியாஸ். ஸோ இங்கே ஒரு இடத்துல நல்லா இருக்குது, யூனிட் பேங்கிங் ஒரு லொக்காலிட்டியில் ரொம்ப நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அதனால் நாம் இன்னொரு ஏரியா சூஸ் பண்ணி அங்கே பேக்வர்ட் ஏரியாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற சான்ஸே இல்லைங்க. ஏன்னா இது அந்த சின்ன ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணப்படும். பொதுவாக இந்த மாதிரி பேங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டவுன் அல்லது சின்ன வில்லேஜ் அல்லது சிட்டி அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இது ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பர்பஸ்க்காக நிறைய நோக்கங்களோட வங்கி செயல்படுது. அதாவது அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக ஸ்பெஷலைஸ்டு பேங்க் இருக்கும், ஹோம் லோனுக்கு தனியாக இருக்கும், கார் லோனுக்கு தனியாக இருக்கும், பர்சனல் லோனுக்கு தனியாக இருக்கும். இங்கே அப்படிப்பட்ட எந்த விதமான ஸ்பெஷலைசேஷனும் கிடையாது, டிவிஷன் ஆஃப் லேபர் கிடையாது. அதாவது இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட், இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி அந்த லோனை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே ஒழிய இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சனோ இல்லை ட்ரெயின்டு பர்சனோ அந்த மாதிரி யாருமே ரெக்ரூட் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாயிண்ட் நம்பர் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி ரிமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரான்ச் பேங்கிங் கிடையாது, ஹெட் பேங்கிங் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் திடீர்னு அவங்க ஒரு ஃபண்டை எங்கேயாவது, அதாவது அவங்க பேங்க்கில் இருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக இவங்க ஒரு கரஸ்பாண்டன்ட் பேங்கை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்குங்க. அதனால இதை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட்லி ரிமிட்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க யூனிட் பேங்கிங்கில். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பாரிட்டி இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். யூனிட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆகையினால ஒரு யூனிட் பேங்கிங்கில் இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல யூனிட் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று போல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக ஒரு யூனிட் பேங்க்கும் இன்னொரு யூனிட் பேங்க்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறுபட்டு கொண்டே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 7 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரெஷர். இது முக்கியமான ஒரு ட்ராபேக்குங்க. ஏன்னா ஒரு லொக்காலிட்டியில் அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களோட மட்டுமே டீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சில பிக் ஷாட்டோ இல்லை பிஸ்னஸ் மேனாலும் அவங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுதுங்க. கடைசியாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்டிசைரபிள் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூனிட் பேங்கிங் ஒரு ஏரியாவில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இன்னொருத்தர் இந்த யூனிட் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டி போட்டு விரும்பத்தக்காத ஒரு போட்டியான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் இந்த யூனிட் பேங்கிங்னா என்ன, இதனுடைய தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இது அமெரிக்காவில் ஆப்ரேட் பண்ணால் கூட மற்ற எந்த நாடுகள்லையும் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கும்போது கூட நாம் ஏன் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டத்தை தெளிவாக நம்ம தெரிந்து வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம படிச்சிருக்கோம். நிறைய நேரங்களில் பேங்கிங் எக்ஸாமில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த யூனிட் பேங்கிங் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி. அடுத்த வீடியோவில் இன்னும் மற்றும் ஒரு சில டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். நன்றி.